ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முடிவுதிர்வு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலான பிரச்சனையாக இருந்துட்டு வருதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர அனைவருக்குமே இந்த பிரச்சனை வந்துட்டு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறேன். முடிவுதிர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பிரச்சனையாகவே இப்போ இருந்துட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் முடிவுதிர்வு பிரச்சனை வந்துட்டு இதனால தான் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. அது பார்த்திங்கன்னா வயது, ஹார்மோன் மாற்றம், கர்ப்பகாலம், பிரசவ காலம், மெனோபஸ் காலம், மரபணு மோசமான உணவு பழக்கங்கள், தலைமுடி பராமரிப்பின்மை, அடிக்கடி ஸ்டைலிங் செய்வது, வெப்ப சிகிச்சை செய்வது, இது மாதிரி பலதரப்பட்ட காரணங்களும் நம்ம சொல்லலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால முடிவுதிர்வு பிரச்சனை வந்துட்டு அதிகமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க. இந்த முடிவுதிர்வு பிரச்சனையை நம்ம வீட்டிலேருந்து ஹோம் ரெமெடி மூலம் எப்படி வந்துட்டு குறைக்கலாம், முடி வளர்ச்சியை வந்துட்டு படிப்படியாக எப்படி வந்துட்டு வளர வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுகளில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட தலைமுடிக்கு எண்ணெய் மசாஜ் செய்கிறதுனால உச்சந்தலையில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் பார்த்திங்கன்னா அதிகரித்து வேர்கள் வலுவடைஞ்சு முடி பார்த்திங்கன்னா வேகமாக வளர உதவுதாங்க. ஸ்கால்ப் எனப்படக்கூடிய உச்சந்தலையில் மென்மையான மசாஜ் செய்கிறதுனால ரத்த ஓட்டம் சீராகுமாங்க. இது மயிர்கால்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் அளிக்குதாங்க. வேர்க்கால்களுக்கு நல்ல ஊட்டமும் ஈரப்பதமும் கிடைக்கிறதுனால முடி கொட்டுவது கணிசமாக தடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணெய் மசாஜ் பார்த்தீங்கன்னா புதிய முடிகள் வளரவும் முடியோட தடிமனை அதிகரிக்கவும் உதவுதாங்க. அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொல்லையை குறைக்கவும் வறண்ட தலைமுடிக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைச்சி பளபளன்னு முடிய வச்சுருக்கவும் இந்த எண்ணெய் மசாஜ் பயன்படுதாங்க. எண்ணெய் மசாஜ் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், பாதாம் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இது மாதிரியெல்லாம் எண்ணெய்களை சூடாக்கி லேசாக சூடாக்கி அதை வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் விரல் நுனிகளில் உச்சந்தலையில் மெதுவாக வட்ட வடிவில் மசாஜ் செய்யணுங்க. குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷம்னாச்சும் இந்த மசாஜ் செஞ்சுட்டு வந்தோம்னா ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு தேவையான கற்றாழை தாங்க. முடி வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா கற்றாழை மிகவும் ஒரு சிறந்த இயற்கை மூலிகையாக இருக்குங்க. இது கூந்தல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்தி முடி உதிர்வை தடுக்கவும் உதவுதுங்க. உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை தணித்து முடி உதிர்வை தடுக்கவும் இந்த கற்றாழை பயன்படுதுங்க. கற்றாழையில் இருக்கக்கூடிய பூஞ்சை எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்டி ஃபங்கல் பண்புகள் பார்த்தீங்கன்னா பொடுகை நீக்கி வறண்ட தலைமுடியை ஈரப்பதத்துடன் வைக்க உதவுதுங்க. உச்சந்தலையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் மயிர்கால்களை தூண்டி புதிய முடிகள் வளரச் செய்யவும் இந்த கற்றாழை வந்து பயன்படுறதா சொல்கிறாங்க. கற்றாழை ஜெல்லுடன் சிறு தேங்காய் எண்ணெய் கலந்து தலையில் மசாஜ் செஞ்சுட்டு வந்தோம்னா கூந்தல் வந்து பளபளப்பாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கற்றாழை ஜெல்லுடன் சின்ன வெங்காய சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை கலந்து தடவிட்டு வந்தோம்னாவும் வழுக்கையான இருக்கக்கூடிய இடங்களில் புதிய முடிகள் வளரவும் இது வந்துட்டு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கற்றாழையில் பார்த்தீங்கன்னா அலோயமோட்டின் பார்த்தீங்கன்னா மயிர்கால்களை தூண்டி அதன் வளர்ச்சியை ஊக்குவிக்குதாங்க. கற்றாழை பார்த்தீங்கன்னா அரிப்பு, செதில் மற்றும் எஸ்ஜியால் உண்டாகக்கூடிய பாதிப்பை கணிசமாக குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கற்றாழையில் ஆந்த்ரோகுயினன்கள், ரெசின்கள், டேனின்கள் மற்றும் பாலிசாக்ரைடுகள் இதெல்லாம் இருக்கிறதுனால முடி வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, பி, சி, இ மற்றும் B12 என்சைம்கள், அமினோ அமிலங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால உச்சந்தலைக்கு பயனுள்ளதாக இருக்கும், முடி உதிர்தலை தடுக்கும் அப்படின்னு கூட ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கற்றாழை இருக்கக்கூடிய அலோயமோட்டின் பார்த்திங்கன்னா மயிர்கால்களை தூண்டி அதன் வளர்ச்சியை ஊக்குவிக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் கற்றாழையில் உச்சந்தலையோட தோலின் சுழற்சியை தூண்டும், உச்சந்தலையில் மற்றும் முடியை ஆரோக்கியமாக வச்சிருக்கவும் இந்த கற்றாழை வந்துட்டு பயன்படுறதா சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தாங்க. வெந்தயம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தாங்க. நம்மளோட அன்றாட சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். இதை வச்சு வந்துட்டு முடியோட வளர்ச்சியை எப்படி நம்ம அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வெந்தயம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட அதாவது உஷ்ணத்தால் வரக்கூடிய கூந்தல் பிரச்சனையை சரி செய்யக்கூடியதாக இருக்குது. வெந்தயம் பார்த்திங்கன்னா வலுவழுப்பான தன்மையை கொண்டதுங்க. அதனால் கூந்தல் இயற்கையாகவே பளபளன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க செய்யுதாங்க. இதில் இருக்கக்கூடிய இரும்பு மற்றும் வளமான புரதம் பார்த்திங்கன்னா இந்த முடி வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் மற்றும் சஃபோனின்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய
தாவர கலவைகளின் தனித்துவமான கலவையை கொண்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை காளான் விளைவுகளை கொண்டு உள்ளதால் முடி வளர்ச்சியை தூண்டும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. பொடுகு மற்றும் உச்சந்தலையில் எரிச்சலுக்கு வெந்தயம் பார்த்திங்கன்னா பெரிதும் உதவுவதாக சொல்லப்படுதுங்க. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மற்றும் நிக்கோட்டிக் அமிலம் பார்த்திங்கன்னா முடி உதிர்வை தடுத்து வேர்க்கால்களை வலுப்படுத்துதாங்க. இதில் இருக்கக்கூடிய பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் பார்த்திங்கன்னா உச்சந்தலையை சுத்தமாக வச்சு பொடுகை அடியோடு நீக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. வெந்தயத்தை ஊற வைக்கும்போது கிடைக்கக்கூடிய ஜெல் போன்ற தன்மை பார்த்திங்கன்னா தலைமுடிக்கு இயற்கையான கண்டிஷனராக செயல்பட்டு பளபளப்பு தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. புதிய முடிகள் வேகமாக வளரவும் முன்கூட்டியே நரமுடி தோன்றுவதை தடுக்கவும் இந்த வெந்தயம் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. 2 ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டே தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை மைய அரைச்சிக்கோங்க, பேஸ்ட்டாக மாற்றிக்கோங்க. இதை தலைமுடியில் தடவி 20 to 30 நிமிஷம் கழித்து சீக்காய் அல்லது மைல்டான ஷாம்பு கொண்டு அலசினால் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தாங்க தயிர். தயிர் பார்த்திங்கன்னா முடியோட வளர்ச்சிக்கு என்னென்ன நன்மைகள் தருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு மிக சிறந்த இயற்கை கண்டிஷனராக செயல்படுதுங்க. தயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன்கள், கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் பார்த்திங்கன்னா முடி உதிர்வை தடுத்து புதிய முடி வளர உதவுதாங்க. தயிரில் இருக்கக்கூடிய வைட்டமின் B5 பார்த்திங்கன்னா வேர்க்கால்களுக்கு ஓட்டமளித்து முடி உதிர்வை தடுக்குதாங்க. இது பார்த்திங்கன்னா தலைமுடியை மிருதுவாக்கவும் பளபளப்பாகவும் வச்சிருக்க உதவுதாங்க. தயிரில் இருக்கக்கூடிய பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் பார்த்திங்கன்னா பொடுகை நீக்கி உச்சந்தலையை சுத்தமாக வச்சிருக்க உதவுதாங்க. அது மட்டும் இல்லாமல் தயிர் பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி வளர்ச்சியும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஒரு கிண்ணத்தில் கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. உங்களோட தலைமுடி அல்லது வேர்க்கால்களுக்கு நன்றாக தடவிக்கோங்க. இது மாதிரி 20 to 30 நிமிஷம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் மைல்டான ஷாம்பு போட்டு அலசிட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்தல் பிரச்சனை படிப்படியாக குறையிறத பார்ப்பீங்க. தயிர் கூட சில துளிகள் எலுமிச்சை சாறை கலந்து தலைக்கு தேய்ச்சி கொடுத்தோம்னாவும் பொடுகு பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்குங்க. தயிருடன் ஒரு முட்டையோட வெள்ளை கருவை சேர்த்து தடவினாலும் முடிக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு இது மாதிரி விஷயமெல்லாம் நம்ம பண்ணும்போது முடி வளர்ச்சி அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முடி வளர்ச்சியும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தயிரில் பார்த்திங்கன்னா புரதங்கள் நிறைந்த கொழுப்பும் லாக்டிக் அமிலமும் இருக்கிறதுனால இது தலைமுடிக்கு சிறந்த மாய்ஸ்சரைசராக தலைமுடியை மென்மையாக மாற்றவும் உதவுதுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா தயிரில் தலைமுடிக்கு தேவையான ஒரு நேச்சுரல் கண்டிஷனராக செயல்படுத்திட்டு வருது. அதிக வறட்சியுடன் இருக்கக்கூடிய தலைமுடியும் வேர்க்கால்களும் உள்ளவர்களுக்கு தயிர் ஒரு மிக சிறந்த தேர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா குளிர்காலங்களில் தலையில் ஏற்படக்கூடிய அரிப்பு மற்றும் எரிச்சலை குணப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த தயிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முடி வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கிறதே மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குங்க. மன அழுத்தம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைமுடியை பலவீனப்படுத்தி முடி உதிர்வை தூண்டுதுன்னு சொல்கிறாங்க. மன அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் நன்மைகள் நிறைய இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா மன அழுத்தம் சீராக இருக்கும்போது முடியோட வேர்கள் வலுவடைந்து அளவுக்கு அதிகமான முடி கொட்டுவது பிரச்சனை இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதாங்க. மன அழுத்தத்தால் சுருங்கி போன மயிர்கால்களும் புத்துயிர் பெற்று புதிய முடிகள் சீராக வளர தொடங்குமாங்க. மன அழுத்தம் குறையும் போது உச்சந்தலையில் எண்ணெய் பசை மற்றும் இரத்த ஓட்டம் சீராகி பொடுகு போன்ற பிரச்சனைகளும் குறைய நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மன அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய அதாவது முன்கூட்டியே நரைமுடி பிரச்சனை கட்டுக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தியானம் பண்ணலாம், உடற்பயிற்சி, நிறைய தூக்கம், ஆரோக்கியமான உணவு முறை இதெல்லாம் எடுத்துக்கிறது மூலமும் இந்த முடி உதிர்வு பிரச்சனையை தடுக்கலான்னு சொல்கிறாங்க. தினமும் 10 to 15 நிமிஷம் மூச்சு பயிற்சி அல்லது தியானம் செஞ்சுட்டு வந்தோம்னா மன அமைதி கிடைக்குமாங்க. நடைப்பயிற்சி அல்லது யோகா இது மாதிரி விஷயங்கள்லாம் வழக்கமாக நம்ம பண்ணிட்டு வரும்போது மன அழுத்தத்தை குறைக்கும் ஹார்மோன்கள் தூண்டப்படுதாங்க. தினமும் 7 முதல் 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. இது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது.
பேரிச்சம்பழம், கீரைகள், முட்டை, பயிறு வகைகள் இது மாதிரியான இரும்புச்சத்து மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது முடி வளர்ச்சி மிகவும் வேகமாக வளருமாங்க. ஆரோக்கியமாகவும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் முடி வளர்ச்சிக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் முடி வளர்ச்சிக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம், அதெல்லாம் பயன்படுத்துறதுனால முடி உதிர்தலை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.